ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து என்ன தெரியுமா? பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு டின்னில் போட்டு ஊறிக்கி வந்து பெட்ரோல் தயாரிக்க போகிறோம். எப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது போல் வந்து ஒரு டின் எடுத்துக்கலாம். இந்த டின்னில் வந்து எல்லா கவரையும் எடுத்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். இந்த டின்னில் 1 கிலோ பிளாஸ்டிக் கவர்னாச்சும் நம்ம போட்டாகணும், இல்லைனா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால் வந்து எங்கள் தெருவில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை வந்து பொறுக்கி வந்து இதில் போட்டுக்க போகிறேன். பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து இது போல் சிசரை வச்சு 2 ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். 2 ஹோல்ஸ்லேயோ 2 டியூப் எடுத்து உள்ளே விட்டுக்க போகிறேன். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் 2 டியூப்பையும் வந்து ஏர் லீக் ஆகாத அளவுக்கு அழகாக வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். களிமண்ணும் வந்து இது போல் வந்து மெட்டல் பல்பம் வந்து எடுத்துக்கிறேன். களிமண்ணும் வந்து மெட்டல் பல்பை வந்து டின்னு ஹோல்ஸ் வழியாக விட்டு நல்லா வந்து அமிக்க போகிறேன். இந்த களிமண்ணை வந்து ஏர் லீக் ஆகாத அளவுக்கு வந்து நல்லா அமிக்க போகிறேன். அவ்வளோதான், 2 தலைவனையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு மேலே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், பற்ற வச்சாச்சு. இது எவ்வளோ இந்த ப்ராசஸ் எப்படின்னா வந்து டின்னில் இருக்கிற டியூப்பு வந்து டப்பா வழியாக போவோம். அந்த டப்பாவில் இருக்கிற டியூப்பு வந்து வெளியில் வரும். இப்போ வந்து நம்ம பற்ற வச்ச உடனே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு. கைஸ் அவ்வளோதான், பற்ற வச்சு 10 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு ஃபியூல் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடிய வந்து 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அடுப்பு வந்து எரிய வந்து ஃபியூல் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி வருது அழகாக. அப்படியே நம்ம ஃபியூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குது. இப்போ டப்பாவை தூக்குறேன் பாருங்கள், அழகாக வந்து ஏறி இருக்குது. காய்ஸ் பாருங்களேன், லைட்டரை வச்சு பற்ற வைக்கிறேன், செம்மையாகவே எரியுது. ஸோ இந்த கேஸை வச்சு அடுப்புலாம் இது சமையல்லாம் செய்யலாம் போல், அந்தளவுக்கு வந்து கேஸை வருது பாருங்களேன். A few minutes later. கைஸ் நம்ம ஃபியூல் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன், செம்மையாக ஸ்பீடாக போகுது. ஸோ நல்லா எரி வந்து வேகமாக வந்து போயிட்டே இருக்குது. அந்தளவு ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. இப்போ வந்து கேஸ் வந்து அதிகமாக லீக் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லைட்டை வச்சு பற்ற வைக்கிறப்பா செம்மையாக எரியுது பாருங்களேன். ஸோ காற்று வேறு அடிக்குது, அதனால் வந்து அடிஞ்சிட்டு மீண்டும் பற்ற வைக்கிறேன். அப்பா செம்மையாக எரியுது. இப்போ பற்ற வைக்கிறோம் பாருங்கள், அப்பா செம்மையாக எரியுது காய்ஸ். காற்று வர அடிக்கிறதுனால வந்து ஸோ இந்த சைடாக அழிஞ்சிரும் போல், செம்மையாக எரியுது. இந்த ப்ராசஸ் நேம் வந்து பைராலிசிஸ் ப்ராசஸ்ஸு, கிட்டத்தட்ட அதான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா வந்து டின்னில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து எவாப்ரேட் ஆகி இந்த டியூப் வழியாக வந்து இந்த எம்டி டப்பாக ஒரு கேஸாக, அது வந்து இந்த எம்டி டப்பாவில் வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த எம்டி டப்பாலேருந்து வெளியே வந்து டியூப் வழியாக வந்து கேஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. புரிகிற போல் சொல்ல போனால் அந்த டப்பாவுக்கு வரது வந்து லிக்விடாக வந்துடும், வேறு டியூப் வழியாக வந்து நமக்கு கேஸாக வந்துடும். ஓகேவா? சரி சிவா, இந்த பெட்ரோலை வந்து நம்ம வண்டிக்கு அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஏன்னா நான் வந்து சுத்திகரித்து ப்ராசஸ் பண்ணால் மட்டும் தான் முடியும். அது இல்லாமல் இந்த பெட்ரோலில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனா வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வர பெட்ரோலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே அதிகமாக விடும். இது வந்து நம்ம தயாரித்த பெட்ரோல் வந்து கம்மியாக விடும். ஓகேவா? கைஸ் நம்ம பெட்ரோலை வந்து ஃபைனலி வந்து எடுத்தாச்சு. இந்த பெட்ரோல் வந்து எரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக இந்த பிளாஸ்டிக் கிளாஸில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம், சிந்தாமல் செதறாமல். ஸோ ஓகே, ஊற்றிட்டு அவ்வளோதான், இதை வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். கைஸ் வீடியோ பார்த்தது போதும். நீங்கள் தான் என்னுடைய ஆடியன்ஸ் ஒரு தூரம் பார்த்துட்டு வந்தீங்களே,
என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்குது, என்னுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது, அது இல்லாமல் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், அது இல்லாமல் நான் பேசுகிற ஆடியோ சரியில்லையா, என்ன மிஸ்டேக் பண்ணுறனோ அதை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம சேனலை வந்து புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டு நமக்கு ஒரு மோட்டிவாகவே இருக்கும். ஸோ அது இல்லாமல் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தயாரித்த பெட்ரோலை வந்து தரையில் வந்து ஊற்றிட்டு வந்து பாருங்கள் எப்படி லைட்டர் வச்ச ஒன்றே எரியுது, அழகாகவே எரியுது. கார்பன் டை ஆக்சைடும் வந்து கம்மியாகவே விடுது. இது வந்து பாருங்கள் நல்லா நின்று பொறுமையாகவே எரியுது. அதுவே பெட்ரோல் பங்க்லேருந்து வாங்கிட்டு வர பெட்ரோலை பார்த்தா வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக விடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் நம்ம தயாரித்த பெட்ரோலாக இருந்தாலும் வந்து பெட்ரோல் பங்க்லேருந்து வாங்கிட்டு வர பெட்ரோலை வந்து இதுக்கு சமமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கே தோணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தயாரித்த பெட்ரோலை வந்து அந்த தண்ணியில் வந்து ஊற்றிட்டு எரியுமா எரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன். நல்லாவே இருந்தது, போயிட்டு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெட்ரோலை வந்து இந்த வெயிலில் வந்து வச்சு பார்க்க போகிறேன். உச்சி வெயிலாக இருக்குது, கண்ணெலாம் வேறு கூசுது, அந்த அளவு வந்து பவர்ஃபுல்லாகுது. இந்த பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ கவனமாக பாருங்கள். வச்சுட்டேன் வெயிலில். ஸோ ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்க்கலாம். வச்ச பெட்ரோல் வந்து அப்படியே தான் இருக்குது, பாருங்களேன் அப்படியே தான் இருக்குது. ஸோ எவாப்ரேட்லாம் ஆகலை. ஸோ ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.